Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க இந்தியன் பேங்கோட கஸ்டமரா இருந்து நீங்க மொபைல் பேங்கிங் யூஸ் பண்றீங்கன்னா, அந்த மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ற எம்பின் மறந்தாலும் சரி, அதே இது டிரான்சாக்ஷன் பண்ற டிபின் மறந்தாலும் சரி, அதை எப்படி சிம்பிளா ரீசெட் பண்றது, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் செய்து ஆல் இந்த ஆப்ஷனையும் எனேபிள் செய்யுங்க. அப்போ தான் நம்ம சேனல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் இண்ட் ஒயாசிஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேஜில் லாகின் பண்ணுற எம்பின் கேட்குது. உங்களுக்கு எம்பின் தெரியாத பட்சத்தில் கீழே இருக்க ஃபர்கட் எம்பின் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, அதை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜில் ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்க. ஒன்று மொபைல் நம்பர், இன்னொன்று சிஐஎஃப். நீங்கள் மொபைல் நம்பர் செலக்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பேங்க்கில் என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கீழே என்ட்ரு பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் இதில் செகண்ட் ஆப்ஷன் சிஐஎஃப்பை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு பேங்க் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜில் சிஐஎஃப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதை இதில் என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க சென்ட் எஸ்எம்எஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் மொபைல் பேங்கிங் இந்த ஆப்ஷன் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இருக்க செக் பாக்ஸ் டிக் ஆகலைன்னா டிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும், அதில் ஓகே ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் உங்கள் எம்பினை ரீசெட் பண்ணுறதுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஷோ ஆகுது பாருங்கள். ஒன்று ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி ரீசெட் பண்ண, இன்னொன்று ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ரீசெட் பண்ணுறது. நான் இதில் ஏடிஎம் கார்டு யூஸ் பண்ணி எம்பினை ரீசெட் பண்ணுறேன். ஸோ அந்த ஏடிஎம் கார்டு ஆப்ஷன் ஆன்லேயே இருக்கட்டும். அப்புறம் இதில் உங்கள் ஏடிஎம் கார்டோட 16 டிஜிட் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இந்த 16 டிஜிட் நம்பர் உங்கள் ஏடிஎம் கார்டுக்கு ஃப்ரண்டில் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பைரி டேட், இது உங்கள் ஏடிஎம் கார்டில் 16 டிஜிட் நம்பருக்கு கீழே இருக்கும் பாருங்கள், அதை இதில் என்டர் பண்ணுங்கள். அப்புறம் ஏடிஎம் பின் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இந்த நம்பர் ஏடிஎம்மில் பணம் எடுக்க யூஸ் பண்ணுற 4 டிஜிட் பின் நம்பர். அப்புறம் கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் செட் எம்பின், இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய புதிய எம்பின்னை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் கன்ஃபார்ம் எம்பின், இதில் இப்போ என்டர் பண்ண இந்த எம்பின்னை ஒன் டைம் கூட என்டர் பண்ணிவிட்டு கீழே இருக்க ப்ரொசீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த பேஜில் செட் டிபின், இதில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய புதிய டிபின்னை என்டர் பண்ணுங்கள். அப்புறம் கன்ஃபார்ம் டிபின், இதில் இப்போ என்டர் பண்ண இதே டிபின்னை ஒருக்க கூட என்டர் பண்ணுங்கள். அப்புறம் கீழே இருக்க சப்மிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகுது பாருங்க, யுவர் எம்பின் செட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம மறந்து போன மொபைல் பேங்கிங்கோட எம்பின்னையும் டிபின்னையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரீசெட் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் புதுசாக கிரியேட் பண்ண எம்பின்னை என்டர் பண்ணி மொபைல் பேங்கிங்கை லாகின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.